ஹலோ கைஸ், ஐம் வருண். நாசாவோட ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலிஸ்கோப் இப்போ ரீசெண்டாக ஒரு நட்சத்திரத்தை சுற்றி இருக்கக்கூடிய டிஸ்கில் வாட்டர் ஐஸ் நீர் பனிக்கட்டியை கண்டுபிடிச்சிருக்கு. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த மாதிரி புது புது அப்டேட்டை நீங்கள் பார்க்கணும், மறக்காம இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ அவங்க டீட்டெயிலாக பார்ப்போம். நாசாவோட ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலிஸ்கோப் HD 181327 என்னும் நட்சத்திரத்தை சுற்றி இருக்கக்கூடிய டஸ்டி டெபிரி டிஸ்கோட டேட்டாவையும் கலெக்ட் பண்ணியிருக்கு. அந்த டேட்டா மூலம் நாசா என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த HD 181327 இந்த நட்சத்திரம் 23 மில்லியன் ஆண்டுகள் பழமையானது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த நட்சத்திரம் நமது சூரியனை விட 30 மடங்கு அதிகமான நிறைய கொண்டிருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த HD 181327 இந்த நட்சத்திரத்தை சுற்றி இருக்கக்கூடிய டஸ்டி டெபிரி டிஸ்க்ல வாட்டர் ஐஸா இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. நீர் பனிக்கட்டியா இந்த டெபிரி டிஸ்க்ல இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. நட்சத்திரத்தை சுற்றி இருக்கக்கூடிய அந்த டஸ்டி டெபிரி டிஸ்க்ல இருக்கக்கூடிய வாட்டர் ஐஸ் மூலம் 100 மில்லியன் ஆண்டுகளுக்கு அப்புறம் இந்த டெபிரி டிஸ்க்ல நிலப்பரப்பு கொண்ட பிளானட்டுகள் உருவாக வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நாசா தெரிவிச்சிருக்காங்க. இதெல்லாம் அந்த டேட்டா மூலம் நாசா கண்டுபிடிச்சிருக்காங்க. நாசாவோட ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலிஸ்கோப் கண்டுபிடித்த HD 181327 இந்த நட்சத்திரம் நமது பூமியில இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 169 லைட் இயர் டிஸ்டன்ஸ்ல அமைஞ்சிருக்கு. 1 லைட் இயர் கிலோமீட்டரை கன்வெர்ட் பண்ணா 9.46 ட்ரில்லியன் கிலோமீட்டர், அதாவது வெறும் 1 லைட் இயர் கிலோமீட்டரை கன்வெர்ட் பண்ணா 9 லட்சம் கோடி கிலோமீட்டர். இந்த நட்சத்திரம் நமது பூமியில இருந்து 169 லைட் இயர் டிஸ்டன்ஸ்ல அமைஞ்சிருக்கு. அப்புறம் எந்த லைட் டிஸ்டன்ஸ்ல இந்த நட்சத்திரம் அமைஞ்சிருக்குன்னு, அதுக்கப்புறம் இந்த யூனிவர்ஸ்ல இந்த பிரபஞ்சத்துல எது ஸ்பீடா டிராவல் ஆகும்னா லைட் தான் ஸ்பீடா டிராவல் ஆகும். லைட்டோட ஸ்பீடு ஒரு செகண்டுக்கு ஒரு வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் டிராவல் ஆயிருக்கும். லைட்டோட ஸ்பீட்ல நம்ம டிராவல் பண்ணி போனாவே இந்த HD 181327 இந்த நட்சத்திரத்தை அடையிறதுக்கு 169 லைட் இயர்ஸ் ஆகும். ஏன்னா அந்த லெவல் டிஸ்டன்ஸ்ல இந்த நட்சத்திரம் அமைஞ்சிருக்கு. இந்த நட்சத்திரத்தை பத்தி நம்ம இப்போ பார்த்தோம். ஃபைனல் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. See you.